ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வளர்க்குற துளசி செடி எப்படி நல்லா வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா சில டைமில் துளசி செடி கூட சரியாக வளராது. ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். துளசி செடி பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், துளசி செடி இதில் நிறைய சீடு வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சின்ன செடி நடும்போது துளசி செடி மேலே நுனி பிஞ்ச் பண்ணி விடணும். அதாவது நுனி கிள்ளி விட்டிங்கன்னா நிறைய கிளைங்க அதிகமாக கிளைங்க வரும் பாருங்கள். இப்போ இதில் கூட பூ வந்துச்சு. அது போல் வர விடாமல் நம்ம கொஞ்சமாக இது போல் கிள்ளிட்டு போட்டுடணும். அப்போ நிறைய பிரான்ச்சஸ் கிடைக்கும். நிறைய வளராதுக்கு காரணமே பிஞ்ச் பண்ணால் தான். நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வளர விடுறது தான். நீங்கள் கொஞ்சமாக கிளை கட் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய கிளை வரும். நல்லா புஷ்ஷியாக ரெடி ஆகும் துளசி செடி. துளசி செடிக்கு எந்த எரு கொடுத்தா ஃபாஸ்ட்டாக வளரும்னா, துளசி செடிக்கெல்லாம் அதிகமாக ஒன்றும் எருவெல்லாம் தேவைப்படாது. கொஞ்சம் போல் மாட்டு சாணம் போடலாம். நீங்கள் கொஞ்சம் போல் மாட்டு சாணம் போட்டால் போதும். அதிகமாக எருவெல்லாம் தேவையில்லை. இது போல் மஞ்சள் போட்டால் கூட நல்லது. கொஞ்சமாக போடணும், ரொம்ப போட தேவையில்லை. ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் பெரிய தொட்டிலேருந்தால் போடலாம். போட்டுட்டு மாட்டு சாணமும் இந்த மஞ்சத்தூள் டர்மரிக் பவுட்ரு, கவுமேனூரும் டர்மரிக் பவுட்ரு ரெண்டுமே சேர்த்து நீங்கள் கலந்துட்டு கூட போடலாம். கொஞ்சமாக மணல் சேர்த்துட்டு மேல் மண்ணில் நீங்கள் இது போல் தண்ணி ஊற்றினாலே நல்லா வளரும். நிறைய மாலை கட்டுற அளவுக்கு உங்களுக்கு வரணும், துளசி செடி வளரணுன்னா நீங்கள் இது போல் பெரிய கேனில் தண்ணி, வாட்டர் கேன், இது வாட்டர் கேன் கட் பண்ணிவிட்டு கூட அடியில் பெரிய ஹோல்ஸாக போட்டுட்டு நீங்கள் செடி நட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் மாட்டு சாணம், மண், செம்மண், பழைய மண்ணோ செம்மண்ணோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக மணல் கலந்து நட்டுடணும். அதுக்கப்புறமா கவுமேனூரில் கலந்துட்டு கூட நீங்கள் செடி நட்டுடலாம். இல்லை ஃபஸ்ட்டு வெறும் செம்மண், மணல் கலந்துட்டு நட்டுட்டு கூட நீங்கள் அப்புறம் கூட போட்டுக்கிட்டே வரலாம். இது போல் கவுமே மஞ்சத்தூள், அதாவது மாட்டு சாணம், மஞ்சத்தூள் ரெண்டுமே சேர்க்கும்போது கூட நல்லா வளரும். அது போல் கொடுக்கும்போது கூட செடி நல்லா வளரும். ரொம்ப அதிகமாக எருவெல்லாம் தேவையில்லை. ஆனால் கரெக்டாக தண்ணி மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஊற்றணும். தண்ணி ஒரு நாள் ஊற்றலைன்னா கூட கொஞ்சம் வாடி போயிடும் துளசி செடி. இப்போ நம்ம நிறைய தொட்டி இருந்ததுன்னா கூட இதெல்லாம் கூட நீங்கள் சீடெல்லாம் நம்ம நல்லா உருவிட்டு நிறைய தொட்டி இருந்தால் கூட நிறைய தொட்டியில் கூட தூவி வைக்கலாம். சீடெல்லாம் மலிச்சு வரும். நிறைய துளசி செடி உருவாகும். நீங்கள் நிறைய கூட கிளைங்க மேல் நுனி எப்படி பிஞ்ச் பண்ணுவோம் அது போல் கிள்ளி கிள்ளி வச்சுட்டு நிறைய மாலை கூட கட்டி சாமிக்கு போடலாம். நம்ம தண்ணியில் போட்டு குடித்தா கூட ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. கண்ணாடி கிளாஸில் கொஞ்சமாக துளசி இலை போட்டு நைட்டே வச்சுட்டு காலையில் கூட அந்த தண்ணி குடிக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது கொஞ்சம் சீக்கிரமாகவே முளைச்சி வரும். நீங்கள் இந்த சீடெல்லாம் போட்டால், துளசி சீடெல்லாம் போட்டால், சில சீடெல்லாம் பெருசாக இருந்ததுன்னா அதாவது சீக்கிரமாக முளைச்சிடும். சின்ன சின்னதாக இருந்தால் லேட் ஆகும். நீங்கள் சீடு போட்டு நம்மளுக்கு நீங்கள் மணலில் கூட போட்டுக்கலாம். வெறும் மணலில் கூட நல்லா வளரும் இந்த பிளான்ட்டு. சப்போஸ் வெயிலே மாடியில் இருக்குது, இடம் இல்லை எனக்குன்னா நீங்கள் உச்சி வெயிலில் கூட வச்சுக்கலாம். கரெக்டாக தண்ணி மட்டும் விட்டால் போதும். மழை சீசனில் மழை விழுந்தால் ரொம்ப அதிகமாக ஏதாவது செடிக்கு பாதிப்பு இருக்குமானா அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. செடி நல்லா தான் வளரும். பன்னீர் ரோஸ் பாருங்கள். இது நாளைக்கு ஃபுல்லாக மலரில் பாதி தான் இருக்குது. நாளைக்கு நல்லா விரிஞ்சிடும். இருந்தாலும் இது வெயில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வாடிடும். பறிச்சிடணும். டெய்லி வர பூலாம் பன்னீர் ரோஜா. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.